எல்லாருக்கும் வணக்கம். நான் ஷீலான்னு பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் கிட்னி ஸ்டோன். அந்த கிட்னி ஸ்டோன் எதனால் வருது, நாம் அதிலேருந்து எப்படி நம்மளை பாதுகாக்கலாம்? ஃபஸ்ட்டு ஒன்று, நம்ம அதிகமாக தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணி, கண்டிப்பாக 3 லிட்டர் தண்ணி நீங்கள் குடிக்கணும். நம்ம தண்ணி அதிகமாக குடிக்கும்போது நம்ம வயிற்றில் ஏதாச்சும் கிட்னி ஸ்டோன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது யூரினில் கரைஞ்சி வரும். அதுக்கு நாம் தண்ணி அதிகமாக குடித்தா ஃபஸ்ட்டு அதுலேருந்து நம்மளை பாதுகாக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன், இது ஆண்களுக்காக இருந்தாலும் பெண்களுக்காக இருந்தாலும் வெயிலில் நம்ம அதிகமாக போகிறோன்னா நம்ம பாடிக்கு எந்த மாதிரி வாட்டர் இருக்கிற ஃப்ரூட்ஸ் தேவைப்படுதோ அதை நம்ம அடிக்கடி எடுத்துக்கணும். அதுக்காக ரொம்ப காஸ்ட்லியாக இல்லை, இளநீ, வாட்டர்மெலான், லெமன் ஜூஸ் இந்த மாதிரி தண்ணி வகை நிறைந்துள்ள பழங்களை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோன்னா அதுலேருந்து நம்மளை பாதுகாக்கலாம். கிட்னி ஸ்டோன் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சொல்லிட்டோம். இப்போ கிட்னி ஸ்டோன் நமக்கு வந்துட்டு, ஸோ அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, ஒருத்தங்களுக்கு கிட்னி ஸ்டோன் அப்படி இருக்குன்னா அவங்களுக்கு அதிகமாக பேக் பெயின் வரும். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கண்டினியூவாக ஒரு 3 டேஸ் அந்த மாதிரி கண்டினியூவாக அவங்களுக்கு அடி வயிற்று வலி அதிகமாக இருந்துட்டு இருக்கும். இப்போ கிட்னி ஸ்டோன் இடது பக்கமாக அல்லது வலது பக்கமாக எந்த சைடு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பயங்கரமான பெயின் இருக்கும். ஸோ இது ரெகுலராக ஒரு 3 டேஸ் ஒரு 1 வீக்கு கண்டினியூவாக இருந்ததுன்னா உடனே நீங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும். நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது தான் கிட்னி ஸ்டோன் எந்த சைஸுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த கிட்னி ஸ்டோனோட அளவு தெரியும். ஸோ கிட்னி ஸ்டோன் நார்மலாக 8 எம்எம்க்கு உள்ளாடி இருந்துச்சுன்னா நம்ம நாட்டு வைத்தியத்திலே சரி பண்ணலாம். அப்படி இல்லை 8 எம்எம்க்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அந்த ட்ரீட்மெண்ட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போது 8 எம்எம்க்கு கம்மியாக இருந்ததுன்னா நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா எல்லாம் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரியெல்லாம் போன சரித்திரமே கிடையாது. நிறைய ப்ராப்ளம்ஸை சரி செய்கிறதுக்கே நிறைய மூலிகைகள் இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தி நம்ம கிட்னி ஸ்டோனை யூரின் வழியே ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடலாம். இப்போது 8 எம்எம் இருக்கும்போது ஈஸியாக பொண்ணுங்களுக்கு யூரின் வெளியே வந்துடும். அதே சேம் ஆண்களுக்கு அது வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா டாக்டர் ஆண்களுக்கு உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இந்த மாதிரி இருக்குது, அது உடஞ்சி வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். அதே சேம் டைம் ஒரு 8 எம்எம் 6 எம்எம் 5 எம்எம் இருந்ததுன்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம். இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிற இந்த மூலிகைகளை பயன்படுத்தி நீங்கள் கண்டினியூவாக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கிட்னி ஸ்டோன் அது நொறுங்கி யூரின் வழியே தாராளமாக வெளியே வந்துடும். என்னோட சிஸ்டருக்கு பிரதருக்கு நாங்கள் இந்த மருந்து கொடுத்து தான் கிட்னி ஸ்டோன் வெளியே வந்துச்சு. ஸோ இதை நான் கண்கூடாக பக்கத்தில் இருந்து எனக்கு பார்த்ததுனால இதை ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். அது என்ன செடின்னா, எல்லா வீட்லேயுமே வச்சுருப்பாங்க கற்பூரவல்லி இலை. சிலவங்க அது ஓம இலைன்னு சொல்லுவாங்க. எல்லா வீட்லேயும் மோஸ்ட்லி வைப்பாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு சளிக்கு அது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதனால வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் இலை. நம்ம வீட்டில் பொங்கலுக்கு சாமி கும்பிடும்போது எல்லா வீட்லேயும் அந்த இலையை வச்சுருப்பாங்க. அதனோட பேர் பொங்கல் இலை. ஆனால் அதனோட ரியல் நேம் சிறுகன் பீலை. பொங்கல் இலைன்னு சொல்கிறது சிட்டியில் இருக்கிற நிறைய பர்சனுக்கு கண்டிப்பாக தெரியாது, வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போது உங்களுக்கு இந்த இலை வேணும், இதில் நம்ம சாறு எடுத்து குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வில்லேஜில் இருக்கவங்களுக்கு இது கிடச்சிரும். சிட்டியில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட பாட்டி தாத்தா கண்டிப்பாக கீரை வச்சு விற்றுட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் பொங்கலுக்கு வைக்கக்கூடிய பொங்கல் இலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இதனோட ஒரிஜினல் பேர் சிறுகன் பீலை. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் கற்பூரவல்லி இலை. இந்த இலையை ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த இலை மோஸ்ட்லி எல்லா வீட்லேயுமே வச்சுருப்பாங்க. இப்போ நான் கற்பூரவல்லி இலையை 1 செம்பு தண்ணியில் வேக வச்சுருக்கேன். நான் வீடியோக்காக கொஞ்சம் எல்லாம் எடுத்துருக்கனால நான் 1 செம்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் குடிக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும்போது இதை விட இன்னும் கொஞ்சம் இலை எடுத்து 2 செம்பு தண்ணி ஆட் பண்ணி அது 1 செம்பு வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் குடிக்கணும். இப்போ கற்பூரவல்லியிலே நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். ஸோ அது ரொம்ப சூடாக இருக்குது. ஆனால் உங்களுக்காக இப்போ உடனே ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் குடிக்கிறதா இருந்ததுன்னா முந்தின நாளை இரவே அந்த கற்பூரவல்லியிலேயே நல்லா வேக வச்சு அதை அப்படியே மூடி வச்சுருங்க. மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கணும். அது குடித்து ஒரு 1 ஹவர் கழிச்சிட்டு தான் நீங்கள் ஏதாச்சும் ஃபுட்டு எடுத்துக்கணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக ஒரு 1 வீக் அல்லது 10 டேஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்கள் எடுத்து
எடுத்துட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கிட்னி ஸ்டோனாக இருந்தாலும் அது உடஞ்சி யூரின் வெளியே வரும். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். ஃபில்டர் பண்ணியாச்சு. இந்த தண்ணி வந்து ஒரு கிரீன் டீ மாதிரி இருக்கும், கிரீன் டீ கலர்ல இருக்கும். ஸோ இது வந்து பாருங்க கிரீன் கலர்ல இருக்கும். இப்போ இந்த தண்ணியை நான் உடனே குடிக்க போறது இல்லை, ஏன்னா ரொம்ப சூடா இருக்கு. நீங்க மார்னிங் வந்து ஒரு கூலிங்கா இருக்கும் பதத்துல குடிக்கும்போது ரொம்பவே ஹெல்த்துக்கு பாடிக்கு நல்லா இருக்கும். ஸோ இதை வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க மட்டும் குடிக்கணும் அப்படி கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நம்மளும் மந்த்லி ஒன்ஸ் எடுத்துட்டு வந்தா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த பொங்கல் இலையை ஆல்ரெடி நான் எடுத்துட்டு வந்தோடனே அழகா வாஷ் பண்ணி தான் வச்சிருக்கேன். இப்போ இந்த இலையை வந்து நான் ஃபுல்லா வந்து யூஸ் பண்ண போறது கிடையாது, கொஞ்சம் நம்ம வீடியோக்காக தான் யூஸ் பண்றோம். இந்த இலையில வந்து வேர் பகுதியில தான் அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கு. அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா குட்டி குட்டி இலையாட்டு வெள்ளை பூக்களா இருக்கும், அதுலயும் ரொம்ப எஃபெக்ட் இருக்கு. ஆனா அதை விட அந்த வேர் பகுதியில தான் அதிகமா இருக்கு. இதை இப்போ நம்ம இந்த வேர் பகுதி எல்லாமே தான் நம்ம வந்து போட்டு மிக்சர்ல அரைக்க போறோம். இப்போ நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். சிசர் வச்சு நீங்க வந்து ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணணும்னு இல்லை, நம்ம மிக்சியில அரைக்கிறனால ஓரளவுக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அந்த பூ இருக்கிற பகுதி, அப்புறம் இந்த வேர் பகுதியும் கண்டிப்பா வேணும். இப்போ நான் அதில் கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த வேர் பகுதி அப்புறம் வந்து அந்த சின்ன பூ இலை எல்லாமே வந்து ஈவனாக எடுத்திருக்கேன். இப்போ இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிக்சியில் விட்டு பால் விட்டு அரைக்க போகிறோம். இப்போ நான் 1 கிளாஸ் காய்க்காத பால் எடுத்திருக்கேன், அது கூட நம்ம இந்த பொங்கல் இலையை சேர்த்து இப்போ அரைக்க போகிறோம். இப்போ 1 கிளாஸ் பாலை அதில் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ அரைச்சிடலாம். இது கூட கொஞ்சம் நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 50 ml வாட்டர். இதை இப்போ ஃபில்டர் பண்ணிடலாம். நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதை குடிக்கும்போது ஒரு பாதாம் பால் குடித்தா என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இது இருக்கும். நான் வந்து பெரிய ஜாலியில் வந்து ஃபில்டர் பண்ணுறேன், இதுக்கப்புறம் சின்ன ஜாலிலேயே ஃபில்டர் பண்ணணும். அப்போ தான் குடிக்கும்போது அந்த கொரன்னு எதுவும் இருக்காது. ஆல்ரெடி நான் பெரிய அரிப்பில் வந்து ஃபில்டர் பண்ணிட்டேன், பட் அதில் ரொம்ப கொரன்னு இருக்கும், அதனால நான் சின்ன அரிப்பிலையும் வந்து ஃபில்டர் பண்ணுறேன். இது வந்து பார்க்குறதுக்கு பிஸ்தா கலரில் இருக்கும், ஒரு பாதாம் பால் குடித்த ஃபீலில் இருக்கும். அதனால தான் நம்ம பால் விட்டு அரைக்கிறோம். பால் விட்டு அரைக்கும் போது நம்ம எல்லாரும் குடிச்சிடலாம். இப்போ தண்ணின்னு சொல்லும்போது அந்த பொங்கல் இலையோட ஒரு மாதிரி ஒரு துவர்ப்பு தன்மை இருக்கும். இப்போ நம்ம சிறுகன் பிள்ளை இலையை காய்ச்சாத பாலில் வந்து மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு ஜூஸ் பதத்துக்கு எடுத்துட்டோம். இது எனக்கு இந்த ஸ்மெல் பார்க்கும்போது குடிக்கணும்னு தோணுது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்னி ஸ்டோனுக்கு இது வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. இது ஜூஸ் பண்ணியாச்சு. நான் இப்போ வீடியோக்காக தான் நான் கொஞ்சம் எடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் குடிக்கிறதா இருந்துச்சுன்னா இதே மாதிரி 2 கிளாஸ் அளவில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தான் இதையும் குடிக்கணும், அதே மாதிரி நைட்டும் குடிக்கணும். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக பாதாம் பால் மாதிரி இருக்கும். இதனோட ஸ்மெல் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு பச்சை குழந்தைகிட்ட கொடுத்தா கூட பிடிக்கும். பட் எனக்கும் இது குடிக்கணும்னு தோணுது, குடிச்சு காமிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து நம்ம காய்ச்சாத பால் விட்டு அரைக்கிறதுனால அதனோட டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்க அரைச்சு முடிச்சது கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கிட்னி ஸ்டோனுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்க வீட்டுல இது வந்து எங்க அக்கா அண்ணாக்கு இது சாப்பிட்டு சரியாச்சு. எங்க அண்ணாக்கு வந்து அந்த
கிட்னி ஸ்டோன் வந்து ஒரு 12 mm இருந்தனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால ஃபஸ்ட்டு நாங்கள் டாக்டரோட ட்ரீட்மெண்ட்டு ஒரு 1 வீக் நாங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். அப்படியே கிட்னி ஸ்டோன் வந்து வெளியே வந்துட்டு, நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் டாக்டரோட கன்சல்ட் பண்ணி அதை வந்து சரி பண்ணணும். இல்லை 8 mm இருக்குன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக கிட்னி ஸ்டோன் வந்து வெளியே வந்துடும். ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் சரியானதுனால நான் ரொம்ப நம்பிக்கையாக வந்து உங்களுக்கு இதை சொல்கிறேன். உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ உங்கள் ஃபேமிலியில் யாருக்காச்சும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் அண்ட் தென் பை ஃப்ரம் ஷீலா. டாடா பை.